ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குன்னூர் இருக்கிற சிம்ஸ் பார்க் டீ எஸ்டேட் இது ரெண்டையுமே நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருப்போம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த பதிவில் பார்க்க போகிறது லேம்ப்ஸ் ராக். குன்னூர்ல இருந்து டால்ஃபினோஸ் போகிற வழியில் ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த லேம்ப்ஸ் ராக் இருக்குது. இந்த லேம்ப்ஸ் ராக்குக்கு பெரிய கார் பார்க்கிங் கிடையாது. ரோட்டோட சைட்லேயே நம்ம காரை பார்க் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த கார் பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான், கார் பார்க்கிங் வந்து சார்ஜஸ் கிடையாது. இந்த லேம்ப்ஸ் ராக்கோட என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அடல்ட்டுக்கு வந்து 10 ரூபா, கிட்ஸுக்குமே 10 ரூபா தான். ஆனால் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு மேலே இருந்தால் நம்ம டிக்கெட் எடுக்கணும், 5 வயசுக்கு இருந்தால் டிக்கெட் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா இந்த லேம்ப்ஸ் ராக் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த லேம்ப்ஸ் ராக்கில் இருந்து நம்ம கீழே பார்க்குறப்போ டீ எஸ்டேட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதே மாதிரி கோயம்புத்தூரோட வியூவும் இங்கேருந்து அழகாக பார்க்கலாம். நம்ம போனப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ட் இருந்தது, அதால் எங்களால் கிளியராக பார்க்க முடியல. பட் ஆனால் கோயம்புத்தூர் வியூ வந்து கிளியராக தெரியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே டீ எஸ்டேட் இருக்குல்ல, அதுவுமே சூப்பராக பார்க்கலான்னு சொல்கிறாங்க. குன்னூரில் இருக்கிற பெஸ்ட் பிளேஸில் இதுவும் ஒன்றுங்க. நீங்கள் குன்னூர் போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்புளுக்கும் சரி, ஒரு ஃபேமிலியோட ஒரு கிட்ஸோடு வந்தாலும் சரி, இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த இடம் நல்லா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 3/4 கிலோமீட்டர் நடந்து தான் இந்த இடத்துக்கு வரணும். உங்களால் இவ்வளோ தூரம் நடக்க முடியாதுன்னா இந்த இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட்டு. நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் தான் வந்தோம். ஸோ எல்லா இடமும் நல்லா இருந்தது, ஆனால் கொஞ்சம் மிஸ்ட் இருந்த மாதிரி இருந்தது, கிளியரான வியூ பார்க்க முடியல. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு மந்த் வந்து மார்ச்னு சொல்கிறாங்க. அந்த நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு மந்த்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு இந்த ஸ்கையெல்லாம் கிளியர் ஸ்கை கிடைக்கும், வியூவே நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. மார்ச் அந்த மாதிரி மந்தில் வந்தீங்கன்னா இந்த இடம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான ஒரு பிளேஸுங்க. நீங்கள் இந்த இடத்துல எங்கே வந்தாலும் நின்றுட்டு விதவிதமாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அது எல்லாமே நல்லா வரும், ஏன்னா இந்த என்விரான்மெண்ட்டுமே சூப்பராக இருக்கும், அந்த நேச்சருமே நல்லா சூப்பராக இருக்கும். அதால் இங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். இந்த இடம் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி, அதனால் நம்ம எங்கேயுமே பிளாஸ்டிக்கை தூக்கி வீசக்கூடாது. நம்ம நிறைய பேர் அங்கே வாட்ச் பண்ணிருக்காங்க. ஒரு வேளை நம்ம பிளாஸ்டிக் ஏதாச்சும் தூக்கி வீசணும்னா நம்ம உடனே பிடிச்சி ஃபைன் போட்டுறாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு வர ஒரு பாதையை அமைச்சு கொடுத்த கேப்டன் லேம்ப்ஸ் அவரோட நினைவாக தான் இந்த இடத்துக்கு லேம்ப்ஸ் ராக்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பிளேஸில் குரங்குங்க வந்து நிறைய இருக்கும், அதால் உங்கள் திங்ஸை பத்திரமா பார்த்துக்குங்க. இந்த இடத்துக்கு நம்ம அசஸ் பண்ணுறது, அதாவது போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்கும், கரடு முரடாக தான் இருக்கும். அதால் ப்ராப்பரான ஒரு ஷூவோ சப்பலோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கிட்ஸோடு போகிறீங்கன்னா அவங்கள தனியாக விடாமல் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போங்க. நாங்கள் இந்த பிளேஸுக்கு போனப்போ ரொம்ப சில்லுன்னு பயங்கரமான கூலிங்காக வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் நல்லா இந்த இடத்த என்ஜாய் பண்ணோம். அதுவும் மட்டும் இல்லாமல் கபிலேஷுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கபி வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எப்படி தியானம் பண்ணாரு நீங்களே பாருங்கள். இந்த இடம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த இடத்துக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்க. டாட்டா, பை பாய்.